நான்சி, என்ன இதெல்லாம்? வந்துட்டீங்களா? காஃபி ஃபிளாஸ்க்ல போட்டிருக்கேன், போலி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிர்மலா சொன்னா. நிர்மலா தான் கட்டிக்க சொன்னா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். நான் சேலையை பத்தி கேட்கல. உன்னை யார் இந்த வேலை எல்லாம் செய்ய சொன்னா? யோசிக்கல. உங்க சமயக்கட்டுல ஜாதி மதம் தெரியாதண்டா நுழைஞ்சிருக்க கூடாதுதா. தெரியாம செஞ்சுட்டேன். நான்சி, உன்னை முத்தண்ணாவுக்கு ஆபீஸ்ல ஒத்தாசு தானே செய்ய சொன்னேன். கூடத்தை கூட்டி மொழிக வை, கூட்டுக்கறி பண்ணி வை என்ன சொன்ன? என் வீட்டுலன்னா எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். இதையும் என் வீடாத்தான் நினைச்சிட்டேன். போலி செஞ்சு வச்சிருக்கிறதா சொன்னியே, எங்க? இத கொண்டு வரேன். ஏய் நிர்மலா, இங்க வா. ஏன் இவ்வளவு லேட்டு? அது வந்து வந்து சுசி வீட்டுக்கு போய் கெமிஸ்ட்ரி நோட்ஸ் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சுக்கா. தினமும் ஏதாவது சால்ஜாப் சொல்லிக்கிட்டே வர. உன்னை ஸ்கூல் விட்டு நேரா வீட்டுக்கு வரல என்ன பண்ணுவேன் தெரியுமா? சரிக்கா. இல்லன்னா உங்க பிஸ்கட் வந்து பேசுறேன். சரிக்கா. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து டிஃபன் சாப்பிடுவா. என்ன நான்சி அப்படியே நின்னுட்ட? ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லு. இப்படி காதை திருகிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ எனக்கு ஒரு அக்கா இல்லையேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்போ என்ன அக்காவா ஏத்துக்கலன்னு சொல்லு. நான் அப்படி கூப்பிடலாமா? அப்படிதான் கூப்பிடணும். இல்ல நான்சி, நீ இன்னும் வீட்டுக்கு போல? அக்கா, முத்தண்ணா கிட்ட ஜெய்பால் கொலைகேஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அது 1976ல அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. இந்த ஜெய்பால் கேஸ் மாதிரியே ஒரு அண்ணன் ஆத்திரத்துல தம்பி அடிக்க அவன் செத்துட்டான். நியாயமா 10 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த தம்பி குடும்பத்துக்கு சொத்து பத்து கொடுக்கறதா இருந்தா அவன் அனுபவிச்ச 1.5 வருஷ தண்டனையோட அவனை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு ஜஸ்டிஸ் தீர்ப்பு சொல்லியிருக்காருக்கா. எஸ், ஐ ரிமெம்பர் நவ. நான்சி, இதெல்லாம் உனக்கு எப்படி? ட்ரெமெண்டஸ். இந்த ஷெட்யூல் எல்லாம் நீ தான் மார்க் பண்ணியா? எக்ஸைட்டிங். நான் கம்பன் விட்டு கட்டு தெரி. நோ நோ, யூ ஹேவ் சம் இன்பார்ன் ஆப்டிடியூட், ஃப்ளேர். நான்சி, உனக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருக்கா? சொல்லு. வக்கீலுக்கு படிக்கிறியா? என்ன மாதிரி உன்னையும் ஒரு வக்கீல் ஆக்கிடுறேன். அக்கா, இந்த அனாதை மேல உங்களுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை. எனக்கு நீயும் நிர்மலாவும் என்னாச்சு உனக்கு? ஆயா, நான் மேல படிக்க போறேன். ராதா அக்கா என்ன வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சனிக்கிழமை தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், வெயில எல்லாம் அலையக்கூடாது, வேளா வேலைக்கு சாப்பிட்டு நேரத்தோட தூங்கணும், நைட் ஷோக்கெல்லாம் போய் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க என்ன. அப்புறம் கார் ஓட்டுறதெல்லாம் சரி, ரொம்ப வேகமா ஓட்டாதீங்க. இம்பார்ட்டன்ட், சிகரெட்ஸ் அப்பப்போ பிடிப்பீங்கல்ல, அத்தோட நிறுத்திக்கிங்க. இல்லைன்னா நான் வரத்துக்குள்ள செயின் ஸ்மோக்கர் ஆயிடுவீங்க.
நான்சி 3 வருஷம் உன்னை பிரிஞ்சிருக்கணுமேன்னு நினைக்கிறப்போ 3 வருஷம் தானே, 3 நாள் மாதிரி போயிடாதா? நீ பெங்களூர்ல தானே இருக்கேன்னு ஒரு ஆறுதல். காத்தால டிஃபன் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறினா மத்தியான சாப்பாடு உன் கூட வச்சுக்கலாம். ம்ஹும். இந்த 3 வருஷம் ஒரு விரதம் மாதிரி. படிப்பை தவிர வேற எதை பத்தியும் நான் நினைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்டியா? ம்ஹும். மாட்டேன். சரி, நாளைக்கு பிருந்தாவன்ல தானே போறேன். ஸ்டேஷனுக்கு வரலாம்ல, சென்ட் ஆஃப் கொடுக்க. விஜய், நீங்க வர வேண்டாம். ட்ரெயின் புறப்படுறப்போ எனக்கு என்னமோ போல இருக்கும். Nancy, you are different. திடீர்னு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும் போதே லீலா மிஸ் கிட்ட சொன்னேன், அக்கா திட்டுவாங்கன்னு. கிளாஸ் முடிஞ்சு சந்தியாவை வீட்டுல விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுக்கா. நம்ம போன் அவுட் ஆஃப் ஆடுறாக்கா, ரிங் போய்கிட்டே இருந்ததே. அவுட் ஆஃப் ஆர்டர் ஆனது போன் இல்லை, நம்ம வீட்டு பொண்ணு. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஜலதோஷம் பிடிச்சு. உங்க மாதிரி பரம்பரை பெருமை உள்ள குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுதான் எங்களுக்கு பெருமை. ரொம்ப சந்தோஷம். என் தங்க அதிர்ஷ்டசாலி. உங்க மாதிரி பெரிய இடத்துல அவ வாழ்க்கப்படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க உங்க பையன் பொண்ணை பார்க்க வேணாமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நாங்களே பொண்ணை பார்க்கலாம்னு வந்தோம். அவனுக்கு ஏதோ பரீட்சை இருக்கான். ஆமாங்க, நானும் சிவகாமியும் எந்த பொண்ணை கட்டிக்கிறனாலும் என் பையனுக்கு ஓகே. நாங்க அவனை அப்படி வளர்த்துருக்கோம். நிர்மலா, இங்க வா. இவங்க எல்லாம் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் முகத்தை கழுவிட்டு புடவை கட்டிட்டு வா. ஓ நிர்மலா பேருக்கேத்த சுபாவம். 3வது மனுஷங்களை பார்த்தாலே ஒரு கூச்சம். இந்த தோல் மேல தூக்கி வளர்த்தேன் சார். எங்கிட்டயே அளந்துதான் பேசுவா. பொண்ணு லட்சணமா இருக்கா. அப்புறம் என்ன, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, புடவை கூட கட்ட தெரியாது. அதையும் நான் தான் கட்டி விடணும் அவளுக்கு. என்ன, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற வயசா? உன் வயசு இல்ல, என் மனசு சொல்லுது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறப்போ அதே தப்ப நான் திரும்ப செய்யாம இருக்கதா உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க நினைக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாக்கா. இப்ப கல்யாணம் வேண்டாமா? இந்த கல்யாணம் வேண்டாமா? அக்கா, நிர்மலா, ஏய், என்ன மன்னிச்சிடுக்கா. நான் அசோக் பண்ண ஒருத்தர மனசார விரும்புறேன். அவரும் என்ன விரும்புறாரு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம்னு நினைச்சேன். காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்துருவேன். அப்படிதானே? பைத்தியம் பைத்தியம். உன் விருப்பத்துக்கு மாறா நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? அவங்கதான் உன் அசோக்கோட அம்மா அப்பா உன்னை நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.